வணக்கம். சாதாரணமா தினமும் வர வேலைகளை மட்டும் பார்க்குற மேனேஜர்களுக்கும் வருங்காலத்தை முன்கூட்டியே கணிச்சு செயல்படுற சிறந்த தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த அலசல்ல தற்கால தலைவர்கள் எப்படி ஒரு ப்ரோஆக்டிவ், அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு இன்னோவேட்டரா மாறுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இந்த பிளேபுக்கை நம்ம 5 முக்கிய படிகளா பிரிச்சிருக்கோம். ப்ரோஆக்டிவ் மனநிலை, புதுமையான சிந்தனை, வியூகங்கள் மூலம் பிரச்சனைகளை கையாள்வது, இலக்குகளை நோக்கிய குழு, அப்புறம் ஆரோக்கியமான கலாச்சாரம். வாங்க உள்ளே போகலாம். ஆரம்பத்திலேயே ஒரு சூப்பரான விஷயத்தோட தொடங்குவோம். அதிகமா யோசிக்கிறவங்க, செயலில் இறங்காதவங்க. ஆமாங்க, திட்டமிடுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அந்த சிந்தனை உடனடியா ஒரு செயலுக்கான உந்துதலா மாறலைன்னா அது வீண். ஒரு ஆக்ஷன் டேக்கரா மாறுறது தான் சிறந்த தலைமையோட முதப்படி. பகுதி 1, தி ப்ரோஆக்டிவ் லீடர்ஷிப் மைண்ட் செட். அதாவது ரியாக்டிவ் நிலையிலிருந்து விஷனரி நிலைக்கு மாறுவது. உங்களோட நேரத்தையும் டாஸ்க்குகளையும் மேனேஜ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ தாங்க ஒரு லீடரோட உண்மையான சூப்பர் பவர். இது நம்ம உணர்ச்சிகளை மட்டும் இல்லாம மத்தவங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டு கையாள்ற திறன். ஒரு நெருக்கடியான நேரத்துல உங்களை நீங்களே கட்டுப்படுத்தவும் டீம் மேல அக்கறை காட்டவும் இது ரொம்பவே அவசியம். இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பரேட்டோ விதி. ஒரு லீடரா உங்க ரிசல்ட்ஸ்ல 80% கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான 20% வேலைகள் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே முதல் முன்னுரிமை கொடுக்கணும். சரி, அந்த முக்கியமான 20% பாதுகாக்க என்ன பண்றது? நீங்க உங்க கேலண்டரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஐசனோவர் மேட்ரிக்ஸ் முறையை பயன்படுத்தி வேலைகளை பிரிங்க. கஷ்டமான முக்கியமான வேலைகளை முதல்ல முடிங்க. நிறைய நேரம் எடுக்கிற சின்ன சின்ன வேலைகளை மத்தவங்க கிட்ட டெலிகேட் பண்ணிடுங்க. அப்புறம் மிக முக்கியமா ஒவ்வொரு வாரமும் நீங்க செஞ்ச வேலைகளை மறக்காம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. பகுதி 2, டிரைவிங் இன்னோவேட்டிவ் திங்கிங். அதாவது எப்படி இந்த சரியான திட்டமிடல் உண்மையான புதுமைகளை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க வெறும் ரீடரா இல்ல உண்மையான லேர்னரா? தொடர்ந்து கத்துக்கிறது ஒரு நல்ல பழக்கம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த அறிவை உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு உண்மையான லேர்னர். அப்பதான் உங்களுக்குள்ள அந்த இன்னோவேட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். இத எப்படி செயல்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு திங்கிங் டைமை உங்க கேலண்டர்ல ஒதுக்குங்க. உங்க ஐடியாஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ChatGPT அல்லது ஜெமினை மாதிரியான AI டூல்ஸை ஒரு பார்ட்னரா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உருவாக்குற அந்த முதல் ஸ்ட்ராட்டஜியை டாக்குமெண்ட் பண்ணுங்க. இப்படிதான் உங்க ஐடியாஸ் எல்லாம் உயிர் பெறுது. பகுதி 3, டேக்லிங் ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜிக்கலி. நமக்கு தெரியாத சவால்களை எப்படி எதிர்கொள்றது? இங்க தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். ப்ராப்ளம்ஸ் வேற, சேலஞ்சஸ் வேற. சிறந்த லீடர்ஸ் இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. எதுன்னு சரியா தெரியாத சிக்கல்கள், அதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் சிந்திச்சு முடிவெடுப்பாங்க. ஆனா நன்கு தெரிஞ்ச சேலஞ்சஸ் வரும்போது ரொம்ப கரெக்டான திட்டமிடலோட ஸ்ட்ரிக்டா செயல்படுவாங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு கேம் சேஞ்சர். புது புது பிரச்சனைகளை தீர்க்கும் போது கண்டிப்பா பல தோல்விகள் வரலாம். அந்த நேரத்துல கோவம், மனச்சோர்வுன்னு டேப் மாடலோட உணர்ச்சி சுழற்சியில நீங்க மாட்டிக்க கூடாது. எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு டேட்டாவை மட்டும் வச்சு அப்ஜெக்டிவா யோசிங்க. ரிசல்ட் இப்படிதான் வரணும்னு பிடிவாதம் பிடிக்காம அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு இன்னோவேட்டிவ் லீடருக்கான பர்சனல் ஹேபிட்ஸை நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா இந்த எனர்ஜியை எப்படி நம்ம டீம் கிட்ட கொண்டு போறது? பகுதி 4, பில்டிங் கோல் ஓரியன்டட் டீம்ஸ். நம்ம விஷனை எப்படி ஆக்ஷனா மாத்துறதுன்னு பார்க்கலாம். டீமோட எனர்ஜியை சரியான திசையில கொண்டு போக ஸ்மார்ட் கோல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாம என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம், அதை எப்படி செய்ய போறோம்னு டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு டீமை லட்சியத்தை நோக்கி ஓட வைக்கும். ஆனா கோல்ஸ் செட் பண்றதோட வேலை முடிஞ்சிடாது. அந்த கோல்ஸ் கம்பெனியோட மெயின் விஷனோட வெர்டிகலா கனெக்ட் ஆகிருக்கணும். அதே போல மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட ஹாரிசான்டலா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கணும். அப்போதான் மொத்த ஆர்கனைசேஷனும் ஒரே கோட்ல பயணிக்கும். இதை தொடர்ந்து கண்காணிக்க KPIs, OKRs யூஸ் பண்ணுங்க. பகுதி 5, சஸ்டைனிங் எ ஹெல்தி கல்ச்சர். டீம் சோர்வடையாம இருக்க அவங்களுக்கான உளவியல் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். நாம முன்னாடி பேசின அந்த சிக்கலான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண உங்க டீம் உதவணும்னு நீங்க நினைச்சா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சேஃப்டியை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். புது ஐடியாக்களை பேசவும் ரிஸ்க் எடுக்கவும் எந்த பயமும் இல்லாத ஒரு கல்ச்சரை உருவாக்குங்க. அங்க தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்காது, அதுக்கு பதிலா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கணும். இந்த கல்ச்சரை எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள். ஒரு லீடரா நீங்க செஞ்ச தப்புகளை முதல்ல ஓப்பனா ஒத்துக்கோங்க. டீம்ல எல்லாரும் பயம் இல்லாம ஃபீட்பேக் கொடுக்கிற ஒரு 360 டிகிரி கல்ச்சரை கொண்டு வாங்க. அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னோவேஷனை கொண்டாடுங்க. இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோஆக்டிவ் லீடர்ஷிப் அப்படிங்கிறது
தெரியாத விஷயங்களை நோக்கி தைரியமா பயணிக்கிறது தான். அந்த பயணத்துல நீங்களும் உங்க டீமும் அடையிற அந்த வளர்ச்சி தான் உங்களோட உண்மையான வெற்றி. சோ கடைசியா ஒரு கேள்வி. இந்த பிளேபுக்கை பார்த்த பிறகு நாளைக்கு காலையில உங்களோட எந்த பழக்கத்தை நீங்க முதல்ல மாத்திக்க போறீங்க? நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஒட்டுமொத்த டீமையும் எப்படிப்பட்ட புதுமையான பாதைக்கு கொண்டு போகும்னு யோசிச்சு செயல்படுங்க. ஆல் தி பெஸ்ட்.